அன்பு நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது இன்றைக்கான பஞ்சாங்கம். நாள் மற்றும் நேரம் பிப்ரவரி 5, 2025 நள்ளிரவு 12 மணி. தமிழ்நாள் குரோதி வருடம் தை மாதம் 23ஆம் தேதி. இன்று உத்தராயணம். கிழமை புதன்கிழமை, அஷ்டமி. இன்று அதிகாலை 4 மணி 16 முதல் நாளை அதிகாலை 3 மணி 20 வரை. நல்ல நேரம் காலை 11 மணி 30 முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி 30 முதல் மாலை 5 மணி 30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1 மணி 30 முதல் மதியம் 2 மணி 30 வரை மற்றும் மாலை 6 மணி 30 முதல் இரவு 7 மணி 30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 1 மணி 30 வரை. குளிகை காலை 10 மணி 30 முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7 மணி 30 முதல் காலை 9 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால் லக்னம் மகர லக்னம். சூரிய உதயம் காலை 6 மணி 36. சூரிய மறைவு மாலை 6 மணி. கரணம் காலை 6 மணி முதல் காலை 7 மணி 30 வரை. திதி இன்று அதிகாலை 4 மணி 15 வரை. சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று நள்ளிரவு 12 மணி 52 வரை. அஸ்வினி பின்பு இரவு 11 மணி 18 வரை. பரணி பின்பு கிருத்திகை யோகம் நாமயோகம் இன்று நள்ளிரவு 2 மணி 43 வரை. சுபம் பின்பு இரவு 11 மணி 38 வரை. சுப்ரம் பின்பு பிராமியம் அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11 மணி 18 வரை. சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம். கரணம் இன்று அதிகாலை 4 மணி 15 வரை. வணிசை பின்பு மதியம் 3 மணி 48 வரை. பத்திரை பின்பு பவம். சந்திராஷ்டமம் நட்சத்திரம் இன்று நண்பகல் 12 மணி 52 வரை. உத்திரம் பின்பு இரவு 11 மணி 18 வரை. அஸ்தம் பின்பு சித்திரை நேத்திரம் இன்று இரவு 10 மணி 52 வரை. ஒரு கண் பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. மேஷராசி அன்பர்களே, முக்கிய வேலைகளில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படவும். பொருளாதார நிலை உயரும். உடல் சோர்வு நீங்கி உற்சாகம் ஏற்படும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். உற்சாகமான நாள். தெய்வ அனுகூலம் உண்டாகும். ஆனாலும் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். பிள்ளைகளின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிப்பதன் காரணமாக மனதில் சோர்வு உண்டாகும். வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்காது. இன்று நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாள். உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதனால் உங்கள் இலக்குகளை நோக்கி நகர உந்துதல் ஏற்படும். பணியிடத்திலோ அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலோ புதிய அனுபவங்கள் தேடி வரும். உங்கள் எண்ணங்களை தெளிவாக வெளிப்படுத்த உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இதனால் மற்றவர்களுடன் தொடர்பு கொள்வது எளிதாகிறது. இருப்பினும் அவசர முடிவுகளை எடுப்பதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் ஆற்றலையும் நேர்மறையையும் உணர்வார்கள். இது சமூக உறவுகளை மேம்படுத்தும். பழைய உறவுகளை புதுப்பிக்க இது சரியான நேரம். உங்கள் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை செலவிட முயற்சிக்கவும். சுற்றியுள்ளவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பதை உணர்வீர்கள். உங்களால் இயலக்கூடியதற்கு அதிகமாக வாக்குறுதி தராதீர்கள். மற்றவர்களை மகிழ்விப்பதற்காக நீங்கள் அதிகம் உழைக்காதீர்கள். நீங்கள் சேமித்த பணம் இன்று உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் அதனுடன் செலவு செய்வதால் நீங்கள் வருத்தப்படுவீர்கள். சகோதரிக்கு திருமண ஏற்பாடு செய்தி மகிழ்ச்சி தரும். அவரை விட்டு பிரிவதால் நீங்கள் சோகமாக உணரலாம். ஆனால் எதிர்காலம் பற்றி கவலைப்படாமல் நிகழ்காலத்தை அனுபவிக்க வேண்டும். ஒருவருடைய தலையீடு காரணமாக உங்கள் மனதிற்கினியவருடன் உறவு பாதிக்கப்படலாம். மகிழ்ச்சியுடன் பிசினஸை கலக்காதீர்கள். இன்று நீங்கள் உங்கள் ஓய்வு நேரத்தில் உங்கள் தாயிற்கு சேவை செய்ய முடிவு செய்வீர்கள். ஆனால் எதிர்பாராத வருகின்ற வேலைகளால் அவ்வாறு நடக்காது. இதனால் உங்களுக்கு கவலை அளிக்கும். உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும். வேத ஜாதக அட்டவணையில் உள்ள 12 ராசிகளில் மேஷம் முதல் மற்றும் உயரும் ராசி வீடு. மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்போதும் உயர்வாகவும் பரந்த மனப்பான்மையுடனும் அனைத்து அம்சங்களிலும் விரைவான அணுகுமுறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள்.
தன்னிச்சை, செயல் நோக்கு, தைரியம், ஓட்டும் திறன், புதுமை மற்றும் திறந்த மனது ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் வணிகம், வேலை, சமூக சேவைகள், அரசியல் மற்றும் பிற தொடர்புடைய நடவடிக்கைகளில் உயர் பதவிகளை எடுக்க முடியும். இந்த மேஷ ராசிக்காரர்கள் சற்று ஆக்ரோஷமானவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நம்பி அணுகுபவர்களுக்கு அன்பாகவும் மிகவும் உதவியாகவும் இருப்பார்கள். அடிப்படையில் கடவுளுக்கு பயப்படுவதும் சிறந்தவற்றிற்காக போராடுவதும் அவர்களின் மனதில் இயல்பாக வளர்க்கப்படுகிறது. அதன் பிறகு வாழ்க்கையில் ஏதேனும் நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டால் அவர்கள் விருப்ப சக்தியுடன் தடையை எளிதில் கடக்க முடியும். மேஷ ராசியினருக்கு எப்போதும் சூரியன் பிரகாசிக்கிறது, ஏனெனில் ராசியின் உரிமையாளர் செவ்வாய் மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்திற்கு எல்லாவற்றையும் சூடாக்குகிறார். அவர்கள் சிறந்த சேவை செய்ய நினைத்தால் சமூகம், அரசியல் மற்றும் அரசாங்கத்திடமிருந்து சிறந்த வாய்ப்புகளை பெறுவார்கள். சிலர் டாக்டர் பட்டம் அல்லது விஞ்ஞானி போன்ற கௌரவம் பெற கல்வியில் உயர்நிலைகளை அடையலாம். பெரும்பாலான நேரங்களில் உள்ளுணர்வு சக்தியால் எதையும் கண்டுபிடித்து ஒடுக்கக்கூடிய இந்த நபர்களை யாரும் எந்த தந்திரத்தாலும் பாதிக்க முடியாது. இந்த அடையாளத்தின் கீழ் பலர் இலக்குகளை நோக்கி பயணிக்க அல்லது இலக்கை அடைய விரும்புகிறார்கள். இயற்கையாகவே தைரியமான உள்ளம் கொண்டவர்கள். மேலும் சனியுடன் செவ்வாய் வலுவாக இருந்தால் சில சமயங்களில் மருத்துவராக மாறுவார்கள். பலர் விளையாட்டு பிரமுகர்கள். எப்பொழுதும் எல்லாவற்றிலும் சுத்தமாகவும் கொள்கையை பேணுகிறார். ஆரோக்கியமாக இருந்தால் 85 முதல் 90 ஆண்டுகள் வரை வாழலாம். இந்த மக்கள் பொதுவாக வீரியம் மிக்கவர்கள் மற்றும் வலுவான அரசியலமைப்பை கொண்டுள்ளனர் மற்றும் விரைவாக மீட்கும் நம்பமுடியாத சக்திகளையும் கொண்டுள்ளனர். நேராக முன்னோக்கி மற்றும் திறந்த மனதுடன் தெரிகிறது. சில சமயங்களில் உலக புகழ் பெறுவார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் வெள்ளை, கற்கள் ரூபி மற்றும் வைரம் மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களே, குடும்ப விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். பண விவகாரங்களில் உஷாராக இருக்க வேண்டும். பழைய இனிமையான சம்பவங்கள் நினைவுக்கு வரும். தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையும். தாயின் உடல் நலனில் கவனம் தேவை. தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. அலுவலகத்தில் பணிகளில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு நேர்மறையான நாள். உங்களைச் சுற்றியுள்ள ஆற்றல் உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். உங்கள் முயற்சிகள் பணியிடத்தில் அதிக அங்கீகாரத்தை பெறலாம். எனவே கடினமாக உழைக்க பயப்பட வேண்டாம். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு நீங்கள் கவனம் செலுத்தினால் புதிய சாத்தியங்களுக்கான கதவுகள் திறக்கும். தனிப்பட்ட உறவுகளில் உணர்திறன் மற்றும் புரிதல் தேவை. பரஸ்பர உரையாடல் சச்சரவுகளை தவிர்க்க உதவும். குடும்ப சூழ்நிலை இனிமையாகவும் சுமூகமாகவும் இருக்கும். இது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உணவை கவனித்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்திலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்கள் ஆற்றலை பராமரிக்க உதவும். ஆன்மீகவாதி ஒருவர் ஆசிர்வாதம் தந்து மன அமைதியை ஏற்படுத்துவார். இன்று நீங்கள் உங்கள் பணத்தை செலவிட வேண்டியதில்லை, ஏனென்றால் வீட்டின் பெரியவர் யாராவது இன்று உங்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும். உங்கள் வாழ்வில் குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடம் இருக்கும். காதலில் இரக்கங்களை எதிர்கொள்ள தைரியத்துடனும் உற்சாகமாகவும் இருங்கள். உங்களை வெளிப்படுத்திக் கொண்டு கிரியேட்டிவ் இயல்புள்ள வேலையில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரம். இன்று நீங்கள் ஷாப்பிங் சென்றால் உங்களுக்கு அருமையான ஒரு டிரஸ் தேர்வு செய்வீர்கள். உங்கள் துணையிடம் வேறு ஒருவர் அதிக அக்கறை எடுக்கக்கூடும். ஆனால் இறுதியாக அவர்களுக்குள் தவறாக எந்த விஷயமும் இல்லை என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள். இயற்கையில் தாழ்ந்தவர்களாக இருப்பார்கள். மிகவும் நேர்மறையான சிந்தனை கொண்டவர்கள். முதலிடத்தில் அல்லது வெற்றி பெறும் நபராக மாற பல துறைகளில் போட்டியிட முயற்சிப்பார்கள்.
நடைமுறை சிந்தனை, மன சமநிலை, நிலைத்தன்மை, உண்மை, தாராள மனப்பான்மை மற்றும் மனிதநேயம் ஆகியவை சிறந்த குணங்கள். அவர்கள் பொதுவாக பேச்சு, கலை, சினிமா, இசை, கணிதம், தொழில்நுட்பம் மற்றும் பிற தொடர்புடைய துறைகளில் சிறந்தவர்கள். சில நேரங்களில் அவர்கள் வெற்றி பெறவில்லை அல்லது முடிவுகளை அடையவில்லை என்றால் அவர்கள் கீழே விழுவார்கள். பொதுவாக இந்த ராசிக்காரர்கள் மற்றவர்களால் தங்கள் இலக்குகளை நோக்கி உந்தப்பட வேண்டும். அவர்கள் அழகாகவும் தோற்றமளிக்கிறார்கள், மற்றவர்களை அன்பான மற்றும் தந்திரமான வார்த்தைகளால் ஈர்க்கிறார்கள். ஏதேனும் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டுமானால் ராசியின் உரிமையாளர் சுக்கிரன் போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க சிறந்த வழியை கண்டுபிடிப்பதன் மூலம் அதை சமாளிப்பதற்கு முன் 2 முறை சிந்தியுங்கள். போட்டிகளில் வெற்றி பெறுவதில் ஏதேனும் எரிச்சலை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஊகம் சில பகுதிகளில் அதிர்ஷ்டம் மற்றும் அருளால் நல்ல லாபத்தை தருகிறது. குடும்பம் மற்றும் முக்கிய மதிப்புகள் அதிகபட்சமாக பராமரிக்கப்படுகின்றன, மேலும் நிதி நியாயமானதாக இருந்தாலும் ஆடம்பர வாழ்க்கை வாழ விரும்புகின்றன. வணிகம் அல்லது வேலை, செயல்திறன் எப்போதும் உயர்ந்து தங்கள் இலக்குகளை அடைந்தவுடன் மற்றவர்களுக்கு உதவுகிறது. அவர்கள் நன்றாக கற்பிக்க முடியும், சில சமயங்களில் நல்ல பேராசிரியராகவும் மாறலாம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரித்தால் இந்த ராசியில் உள்ளவர்கள் 80 ஆண்டுகளுக்கும் மேலாக வாழலாம். புதிய கண்டுபிடிப்புகள் இந்த மக்களால் பல முறை அடையப்படுகின்றன. பயணம் புதிய வாய்ப்புகளையும் லாபத்தையும் தருகிறது. நல்ல குடும்பம் மற்றும் குழந்தைகள் உறவினர்களின் ஆதரவுடன் இந்த மக்களுக்கு தானாகவே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். தனிப்பட்ட கலைஞர்கள் 1 அல்லது பல துறைகளில் சிறந்த சாதனைகளுக்காக விருது பெறுகிறார்கள். இவர்கள் உணர்ச்சி சமநிலையை பேணினால் தொழில்நுட்ப ரீதியாக அவர்களை தடுத்து நிறுத்துவதால் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் அவர்களை வெல்ல முடியாது. இது அவர்களை முழு நாடகத்தையும் வெல்ல வைக்கும். எதையும் எளிதாக சந்தைப்படுத்த அவர்கள் சிறந்த வாய்மொழி மக்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை, கற்கள் வைரம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8. பரிகாரம்: அதிக வெள்ளை ஆடைகளை அணிந்த உங்கள் தோழிகள், ஆண் நண்பர்களை சந்திக்க செல்லுங்கள். இது காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும். அதிர்ஷ்ட எண் 11. அதிர்ஷ்ட நிறம் நீலம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். மிதுன ராசி அன்பர்களே, தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். அடுத்தவர் பிரச்சனையில் தலையிட வேண்டாம். உத்தியோகத்தில் பல சலுகைகள் கிடைக்கும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை காணப்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மிகவும் நேர்மறையான மற்றும் துடிப்பான நாளாக இருக்கும். உங்கள் சமூக வாழ்க்கை மேம்படும், மேலும் பழைய நண்பர்களை சந்திக்க உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உரையாடலின் போது உங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த முடியும். இது உங்கள் உறவுகளுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கும். உங்கள் படைப்பாற்றல் இன்று உச்சத்தில் இருக்கும். சில புதிய திட்டங்களை தொடங்க இது சரியான நேரம். இருப்பினும் சில நேரங்களில் உங்கள் சிந்தனை நிலையற்றதாக இருக்கலாம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எந்த முடிவையும் எடுக்க அவசரப்படாதீர்கள். உங்கள் எண்ணங்களை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சிக்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் வழக்கத்தில் வழக்கமான உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவை சேர்ப்பது முக்கியம். உடல் நல பிரச்சினை காரணமாக ஒரு முக்கியமான வேலையை முடிக்க உங்களால் போக முடியாது என்பதால் ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள். ஆனால் உங்களை முன்னெடுத்துச் செல்ல சரியான வழியை பயன்படுத்துங்கள். உங்களுக்கு எங்களுடைய அறிவுறுத்தல் என்னவென்றால், மது, பீடி போன்ற பொருட்களில் பணம் செலவழிக்காதீர்கள். இவ்வாறு செய்வதால் உங்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இதனுடவே உங்கள் பொருளாதார நிலை பாதிக்கப்படும். மகிழ்ச்சிகரமான மாலை பொழுதிற்காக தங்கள் இடத்திற்கு உங்களை நண்பர்கள் அழைப்பார்கள். காதலருடன் இன்று வெளியில் செல்வதாக இருந்தால் சர்ச்சையான பிரச்சினைகளை எழுப்புவதை தவிர்த்திடுங்கள். இன்றைக்கு உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் வரும். உங்களிடம் உதவி கேட்பவர்களுக்கு வாக்குறுதி தருவீர்கள். உங்கள் துணை கொடுக்கும் இன்ப அதிர்ச்சியில் இன்று நீங்கள் குஷியாகிவிடுவீர்கள்.
அமைதியான இயல்புடைய சராசரியை விட அதிகமாக செயல்படும். சில நேரங்களில் அதிர்ஷ்டம் பங்கு வகிக்கிறது மற்றும் எதையும் மேலே கொண்டு செல்ல ராக்கெட் போல உயரும். பல பிரபலமான நபர்கள் இந்த ராசியில் பிறக்க முடியும். அடிப்படையில் அவர்கள் ஏற்கனவே எல்லாவற்றிலும் பாதி வெற்றியாளர்களாக உள்ளனர், ஏனெனில் அவர்களின் ராசியின் உரிமையாளர் புதன் மற்றும் ஓய்வு அவர்களின் குறிப்பிட்ட விளையாட்டு அல்லது வணிகத்தின் ஆர்வம் மற்றும் திறமையை பொறுத்தது. அவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய சரியான நெறிமுறைகளை பின்பற்ற முயற்சித்தால் அவர்களுக்கு தவறாமல் வெகுமதி கிடைக்கும். பலர் இந்த ராசியில் சிவில் சர்வீஸ், உயர் பதவியில் உள்ள அதிகாரிகள், பொருளாதார நிபுணர்கள், சந்தை ஆலோசகர்கள், தணிக்கையாளர்கள், கலை இசைக்கலைஞர்கள், நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்களாக மாறுகிறார்கள். சில நேரங்களில் வணிகத்தின் சில பகுதிகளில் எந்த இழப்பும் இல்லாமல் லாபமும் இல்லாமல் முடிவடைகிறது, மேலும் அவர்கள் தங்கள் சொந்த விருப்பப்படி பல வேலைகள் தொழில்களை செய்ய முடிகிறது. ஆன்மீகம், யோகா, தியானம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்ற பல நிபுணர்கள் பொதுவாக உலகெங்கிலும் உள்ள ஏராளமான மக்களுக்கு உதவ முடியும். பெரும்பாலான நேரங்களில் அவர்கள் மிகவும் உற்சாகமாகவும் மற்றவர்களிடம் அன்பையும் பாசத்தையும் காட்ட முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையும் நிச்சயமாக சலிப்படையச் செய்யாது, சூழலை உற்சாகமாக வைத்திருக்கும். சில நேரங்களில் இரட்டை மனப்பான்மை கொண்ட சூழ்நிலைகள் சிறிய குழப்பத்தை ஏற்படுத்துகின்றன, மேலும் ஞானத்தால் எளிதில் சமாளிக்க முடியும். மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நன்றாக கவனித்துக்கொள்வதில் வல்லவர்கள், தேவையானவற்றை சிறப்பாக வழங்க முடியும். நல்ல ஆரோக்கியம் இந்த மக்களை 75 முதல் 85 ஆண்டுகள் வரை நல்ல அந்தஸ்துடன் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஏற்ற தாழ்வுகள் சில நேரங்களில் உடல்நலக் குறைவால் தொந்தரவு செய்தாலும், சரியான கவனிப்பு மற்றும் சரியான நேரத்தில் கவனம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் கடினமாக உழைத்து சரியான நேரத்தில் காரியங்களைச் செய்வதால் வாழ்க்கையில் செல்வம் தொடர்ந்து பெருகும். பலர் பிரபலமான எழுத்தாளர்களாகி வரலாற்றை உருவாக்குகிறார்கள். இரட்டை மனப்பான்மை கொண்ட முடிவுகளை பொது அறிவால் வெல்ல முடியும், அதாவது காதல், திருமணம் உட்பட வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை சிந்தியுங்கள். சரியான வழிகாட்டுதலும் ஆதரவும் எந்தவொரு குறிப்பிட்ட வணிக அல்லது ஆராய்ச்சித் துறையிலும் பல அதிசயங்களை செய்யும். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம் மற்றும் முத்து, எண்கள் 5 மற்றும் 6. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் நலனில் கவனமாக இருக்கவும். கடகராசி அன்பர்களே, குடும்பத்தில் இழந்த செல்வாக்கு திரும்ப கிடைக்கும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். விஐபிகளின் தொடர்பு கிட்டும். உத்தியோகத்தில் அலைச்சல் இருக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படும். வெளியூர் பயணம் தவிர்க்கவும். தந்தை வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். சகோதரர்கள் உதவி கேட்டு வருவார்கள். நண்பர்களின் சந்திப்பும் அதனால் ஆதாயமும் ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். பணிகளில் கூடுதல் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும். பணியாளர்களால் பிரச்சனை ஏற்படும். இன்று உங்களுக்கு பல நேர்மறையான வாய்ப்புகளை தரும். உணர்ச்சி ரீதியாக நீங்கள் மிகவும் உணர்திறன் உடையவராக இருப்பீர்கள், ஆனால் அதை உங்கள் பலமாக பயன்படுத்துங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு அமைதியை தரும். நீங்கள் எந்த வேலையிலும் சிக்கல்களை எதிர்கொண்டால் உங்கள் நெருங்கிய நண்பர்களிடம் உதவி கேட்க தயங்காதீர்கள். உங்கள் உள்ளுணர்வு சக்தி இன்று சரியான முடிவை எடுக்க உதவும். வேலையில் உங்கள் முயற்சிகள் பாராட்டப்படும். நீங்கள் ஒரு குழுவில் பணிபுரிந்தால் குழு உறுப்பினர்களுடன் தொடர்புகளை அதிகரிக்க முயற்சிக்கவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை லேசான உடற்பயிற்சி மற்றும் தியானம் உங்கள் மன சமநிலையை பராமரிக்க உதவும். இது உங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்கள் எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிந்துகொண்டு மன அமைதியை பேண முயற்சி செய்யுங்கள். ரிலாக்ஸ் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் நாள். உங்கள் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு உடலுக்கு ஆயில் மசாஜ் செய்யுங்கள். பங்குகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்களில் முதலீடு செய்வது நீண்டகால லாபம் தரும் என பரிந்துரைக்கப்படுகிறது.
புதியவற்றின் மீது கவனம் செலுத்தி உங்களின் சிறந்த நண்பர்களின் உதவியை நாடுங்கள். அன்புக்குரியவரை இன்று மன்னிக்க மறக்காதீர்கள். தொழில் பிரச்சினைகளை சிரமம் இல்லாமல் தீர்க்க உங்களின் அனுபவத்தை பயன்படுத்துங்கள். பிசினஸ் தேவைக்காக மேற்கொள்ளும் பயணம் நீண்டகால அடிப்படையில் பயன் தரும். வேலை அழுத்தத்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சில காலமாக பாதித்து வருகிறது. ஆனால் இன்று அந்த பாதிப்பு நீங்கும். அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் கருணையுடன். அதிக ஆளுமை, அரசியல் செல்வாக்கு மற்றும் சமூக ஆர்வலர்கள். செய்ய அல்லது இறக்கும் விஷயங்களை கடக ராசிக்காரர்கள் எளிதாக கையாள்வார்கள். உணர்திறன், உணர்ச்சி, இணக்கமான அர்ப்பணிப்பு, உள்ளுணர்வு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் நலம் விரும்பிகள். இந்த ராசிக்கு சுக்கிரனுடன் சூரியனும் சந்திரனும் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். அடிப்படையில் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்தை நேசிக்கிறார்கள் மற்றும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் அர்ப்பணிப்புடன் இருப்பார்கள். சில நேரங்களில் செயல்திறன் சூப்பர்மேன் போல சூப்பர் பவர்களுடன் மிக உயர்ந்ததாக இருக்கும். மக்கள் அரசு துறைகள், காவல்துறை, இராணுவம், அரசியல், கல்வி, தொழில்நுட்பம், வன்பொருள், மேலாண்மை மற்றும் வணிகத்தில் தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் ஒரு எஜமானராக அவர்களை பின்பற்றும் இந்த ராசியில் பலர் தலைவர்களாக உள்ளனர். எல்லாவற்றிலும் எளிதாக சமநிலையில் இருப்பார்கள். மேலும் அவர்கள் தங்கள் அனுபவம் மற்றும் படிப்பின் அடிப்படையில் அனைத்து துறைகளிலும் தெரிந்து கொள்ள அல்லது அறிவை பெற முயற்சி செய்கிறார்கள். தெய்வீக வலிமையான கடக ராசிக்காரர்கள் உலகின் சிறந்த குருஜிகள். எதிரிகள் தவறுகளை உணர்ந்து நட்பாக இருந்தால் மன்னிக்கப்படுவார்கள். கடகராசிக்கு செயல் கருத்துக்களில் எந்த குறையும் இல்லை. செயல்திறன் எப்போதும் புதிய உச்சத்தை எட்டும். முன்னேற்றத்தில் உள்ள அனைத்து துறைகளிலும். பிறப்பால் அல்லது காலப்போக்கில் அதிக செழிப்பும் வளமும் எளிதாக வரும். அவர்கள் ஒரு தலைப்பை எழுதினால் பிரபலமான எழுத்தாளராகுங்கள். அடிப்படையில் இந்த ராசியில் உள்ள அனைவருக்கும் அனைத்து வகையான குணங்களும் உள்ளன. அதிசயமாக இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளுக்கு நடுநிலை வகிக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் கண்ணியத்தையும் புகழையும் இழக்க விரும்பவில்லை. பொது அறிவு, அனுபவம், தன்னம்பிக்கை, உதவும் மனப்பான்மை, வளர்ச்சி, மக்கள் மேலாண்மை ஆகியவை கடகராசி மக்களின் நல்ல குணங்கள். எந்த கடினமான சூழ்நிலையிலும் எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை மற்றும் எந்த கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கக்கூடியவை. நல்ல ஆரோக்கியத்துடன் ஆயுட்காலம் 90 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த ராசிக்கு அடிப்படையானது பிறப்பால் ஆட்சி செய்யும் ராஜயோகம். கிரக நிலை எப்படி இருந்தாலும் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, நீலம் மற்றும் சிவப்பு. கற்கள் சிவப்பு, பவளம் மற்றும் மாணிக்கம். எண்கள் 1, 2 மற்றும் 5. பரிகாரம்: வெள்ளை சலவை கற்களால் செய்யப்பட்ட எந்தவொரு பொருளையும் உங்கள் காதலன், காதலிக்கு பரிசளிப்பதன் மூலம் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும். சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் ஆதரவு பெருகும். ஒவ்வாத உணவை உண்ண வேண்டாம். பிரியமானவர்கள் வகையில் சில மனக்கஷ்டம் வரலாம். தொழில், வியாபாரம் வளர்ச்சி பெருமின்று எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்களுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்கவும். சிலருக்கு கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். எதிர்பாராத பணவரவுடன் திடீர் செலவுகளும் ஏற்படும். அலுவலகத்தில் அதிகாரிகள் உங்களை கடிந்து கொண்டாலும் பொறுமையுடன் இருப்பது பிற்காலத்துக்கு நல்லது. வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும். இன்று உங்களுக்கு நேர்மறை ஆற்றலையும் உற்சாகத்தையும் தரும் நாள். உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை அம்சங்களில் நீங்கள் நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் சிறிது நேரம் செலவிட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும். உங்கள் படைப்பாற்றல் உயர் மட்டத்தில் உள்ளது. எனவே இது ஒரு புதிய திட்டம் அல்லது பொழுதுபோக்கை தொடங்க ஒரு சரியான நேரம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். மேலும் சீரான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுங்கள். மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது முக்கியம். இன்று உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிகழலாம். உங்கள் உள்முக எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள தயங்காதீர்கள், ஏனெனில் இது உங்களுக்கு புதிய கண்ணோட்டங்களை தரும். உங்கள் தன்னம்பிக்கையை பேணுங்கள். உங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்குத்தான் தெரியும். எனவே வலுவாக தைரியமாக இருந்து விரைந்து முடிவெடுங்கள்.
விளைவு எதுவாக இருந்தாலும் ஏற்க தயாராக இருங்கள். பொருளாதார பக்கம் வலுப்பெற வாய்ப்புள்ளது. நீங்கள் ஒரு நபருக்கு கடன் கொடுத்திருந்தால் இன்று நீங்கள் அந்த பணத்தை திரும்பப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பழைய தொடர்புகளும் நண்பர்களும் உதவியாக இருப்பார்கள். அன்பின் ஆனந்தத்தை அனுபவிப்பீர்கள். கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக உணர்வீர்கள். முடிவுகள் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீர்கள். பயணம், பொழுதுபோக்கு மற்றும் கூடிப்பழகுதல் இன்றைக்கு நடக்க வாய்ப்புள்ளது. உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இன்று ஒரு இனிமையான தகவல் வந்து சேரும். போர் மற்றும் அமைதி. கோபமாகவும் அமைதியாகவும் இருந்தால் வாழ்க்கையை போர் போல நடத்துகிறது. வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள். சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும். தலைமைத்துவ திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும். பின்னர் யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள். எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டிய எல்லாவற்றிலும் திடீர் உயர்வு அல்லது வீழ்ச்சி விரைவாக உள்ளது. எனவே சரியான கவனம், முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது கவனமாக கையாளப்பட வேண்டும். மற்றவர்கள் தன்னை விட அதிக நன்மை அடைவார்கள், ஆனால் இந்த மக்களுக்கு உதவ குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம். பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை. நிர்வாகம், ஆட்சி செய்தல், விளையாட்டுகளில் வெற்றி பெறுதல், தேர்வு, நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள். அதிக சகிப்புத்தன்மை, ஆற்றல், சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டுவதாக இருக்கலாம். பெரிய சாதனைகளின் மகிழ்ச்சியின் சொர்க்க நிலையை அடைய முடியும். வலிமையான, கடுமையான, துணிச்சலான, தைரியமான, இயல்பில் கட்டளையிடும் தன்மை கொண்ட, வலுவான விருப்பமுள்ள, உற்சாகமான, சுறுசுறுப்பான மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறையை கொண்டவர்கள். சில நேரங்களில் முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் பாதிக்கப்படலாம். ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை. ஆரோக்கியத்தை முறையாக பராமரித்தால் தெய்வீக ஆசிகளுடன் 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உறுதியான ஆயுட்காலம் கிடைக்கும். நடனம், சினிமா, அரசியல், எழுத்து, நிதித்துறைகள், புதிய வணிகம், மருத்துவம், ஆட்டோமொபைல், அரசு துறைகள் சாதகமான பகுதிகள். சூரியன் பிரகாசிக்கும்போது வைக்கோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. பல சந்தர்ப்பங்களில் ஊகம் லாபத்தை தருகிறது, அதனுடன் பகைமையும் உருவாகிறது. மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் இயக்கி இருக்கையில் இருக்கிறார்கள். ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராகிறார்கள். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊரில் பிரகாசிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள், கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் 1 மற்றும் 9. பரிகாரம்: வியாபாரத்தில் நன்மைகளுக்காக ஆற்றில் எள் விதைகள் மற்றும் சர்க்கரை கலவையான ரேவாடியை மூழ்கடித்து விடுங்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வான நீலம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை, ஆபரணங்களின் சேர்க்கை ஏற்பட வாய்ப்பு உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்கவும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் கடன்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். கன்னிராசி நேயர்களே, தடைபட்டு வந்த காரியம் சீக்கிரத்தில் முடியும். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும். பெற்றோர்களிடம் விட்டு கொடுத்து போகவும். தொழில், வியாபாரம் செழிப்படையும். மனதில் இனம் தெரியாத சஞ்சலம் ஏற்படக்கூடும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். உறவினர்களுடன் பேசும்போது பதற்றம் வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருக்கவும். தாய்வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் உங்கள் பணிகளை ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் செலவுகள் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு நேர்மறை ஆற்றலையும் புதிய வாய்ப்புகளையும் தரும் நாள். இது உங்கள் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்த உதவும். வேலையில் சக ஊழியர்களுடன் நல்ல உறவை உருவாக்குவது புதிய திட்டங்களில் பணியாற்ற உங்களை ஊக்குவிக்கும். உங்கள் திட்டமிடல் மற்றும் நிறுவன திறன்கள் இன்று பிரகாசிக்கும். ஒரு பழைய திட்டத்தை முடிப்பதன் மகிழ்ச்சியை நீங்கள் பெறலாம். நீங்கள் உங்களுக்கு சிறிது ஓய்வு அளித்தால் உங்கள் உற்பத்தித்திறன் மேம்படும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.
குடும்ப வாழ்க்கையிலும் நல்லிணக்கம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். ஆரோக்கியத்தின் அடிப்படையில் விழிப்புடன் இருங்கள். ஒவ்வொரு நாளும் சில உடற்பயிற்சிகளை செய்வது உங்களுக்கு ஆற்றலை தரும் மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும். உங்களின் அன்புமிக்க இயல்பால் இன்று மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். நீங்கள் பிற்காலத்தில் அதிகமாக பணம் செலவு செய்துள்ளீர்கள், இதனால் இதன் விளைவுகள் இன்று நீங்கள் உணருவீர்கள். இன்று உங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது, இருப்பினும் அது உங்களுக்கு கிடைக்காது. உறவினர்கள், நண்பர்கள் வந்து மாலை நேரத்தை அற்புதமானதாக ஆக்குவார்கள். பயணம் ரொமாண்டிக் தொடர்பை வளர்க்கும். புதிய திட்டங்கள் வரலாம், ஆனால் அவசரமாக முடிவு எடுப்பது புத்திசாலித்தனமல்ல. இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று பொதியளவுக்கு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களின் ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீர்கள். நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாம் அல்லது நீங்கள் விரும்பும் பாடலை கேட்கலாம். இன்று உங்கள் திருமண வாழ்க்கை எத்தனை இனிமையானது என்று உணர்வீர்கள். சரியான பராமரிப்பு, பரிபூரணம், அன்பு, பொறுப்பு, மேற்பார்வை, மென்மையான, பணிவான மற்றும் உந்துதல் ஆகியவை கன்னி ராசிக்காரர்களுக்கு சிறந்த பொருத்தமான குணங்கள். அவர்கள் வேலை உட்பட பல அம்சங்களில் மிகவும் உணர்திறன், அமைதியான மற்றும் அடக்கமானவர்கள் மற்றும் சரியான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பின்பற்றுவதற்கான அடிப்படை அல்லது பாரம்பரிய மதிப்புகளை நம்புகிறார்கள். தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவர்களின் கர்மா எப்போதும் எதிர்பார்க்கப்படும் இலக்குகளை நோக்கிச் செயல்படும். தேவைப்படுபவர்களுக்கு உதவுங்கள். எந்த சூழ்நிலையிலும் முழு அதிகாரத்தை காட்ட மாட்டார்கள். அவர்கள் இயற்கையில் அடக்கமானவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் எந்த மட்டத்திலும் உத்தரவுகளை நிறைவேற்றுவது அவர்களுக்கு தெரியும். பல கன்னி ராசிக்காரர்கள் பொருளாதார நிபுணர்கள், வணிக சட்டமியற்றுபவர்கள், நிதி நிறுவன தலைவர்கள், தயாரிப்பாளர்கள், அமைச்சர்கள், நீதிபதிகள், தலைவர்கள் மற்றும் ஆட்சியாளர்களாக மாறலாம். புதன் ஜாதகத்தில் சூரியனுடன் வலுவாக இருந்தால் அவர்கள் அரசாங்கத் துறைகளை வழிநடத்த தயாராக உள்ளனர். கன்னிராசியில் பெண்களும் தாய்மார்களும் சமமாக சக்தி பெற்றவர்கள். நல்ல ஆரோக்கியமும் சரியான கவனிப்பும் அவர்களை 85 ஆண்டுகள் வரை வாழ வைக்கும். சூழ்நிலை சார்ந்த முடிவுகள் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை. இவர்களைப் போல யாரும் தங்கள் குடும்பத்தை பற்றி கவலைப்பட முடியாது. அவர்களின் குழந்தைகள் பக்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை தங்களைப் போலவே சரியானவர்களாக மாற்ற செய்ய வேண்டிய எந்த வேலையையும் மேற்கோள் காட்டுவதற்கு இயற்கையான பழமொழிகளை பேசுகிறார்கள். எதிர்பார்த்தபடி அல்லது வழக்கமான செயலாக முடிக்கப்பட்ட அனைத்தையும் பட்டியலிடவோ அல்லது எழுதவோ முடியும். பெரும்பாலான கன்னி ராசிக்காரர்களுக்கு உயிர்வாழும் பொருத்தங்களை அவர்கள் நன்றாக வைத்திருக்கிறார்கள். எந்தவொரு சீரற்ற அல்லது வித்தியாசமான சூழ்நிலைகளையும் தாங்கி அமைதியான மனதுடனும் ஞானத்துடனும் சிறப்பாக தீர்க்க முடியும். அவர்களின் கல்வி பின்னணி எப்போதாவது குறைவாக இருந்தாலும் புத்திசாலித்தனம் அனைவருக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. மகிழ்ச்சியுடன் வாழ்வது மற்றொரு நல்ல இயல்பு. சரியான நேரத்தில் ஆதரவை இந்த மக்களால் மட்டுமே எந்த விலையிலும் வழங்க முடியும். ஆனால் மறுபுறம் சிலர் சிக்கலில் சிக்க மற்றவர்களின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள், பொதுவாக தவிர்க்கலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் பச்சை, மஞ்சள் மற்றும் வெள்ளை, கற்கள் மரகதம், சிவப்பு பவளம் மற்றும் மஞ்சள் சபையர், மற்றும் எண்கள் 3, 5 மற்றும் 6. பரிகாரம்: நல்ல நிதி நிலைக்கு ஏழை குழந்தைகளுக்கு பேட்டரி மூலம் இயக்கப்படும் பொம்மைகளை விநியோகிக்கவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வருகையால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படக்கூடும். துலாம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். வம்பு வழக்குகளில் ஈடுபட வேண்டாம். அவ்வப்போது பண நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். இன்று சாதிக்கும் நாளாக அமையும். தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். மனதில் தைரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் கேட்டதை வாங்கித் தந்து மகிழ்ச்சியடைவீர்கள். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை இன்று கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் கூடுதலாக கிடைக்கும். இன்று உங்கள் நாள் கூட்டாண்மை மற்றும் ஒத்துழைப்பு மனப்பான்மையால் நிறைந்திருக்கும்.
உறவுகளில் தொடர்பை ஏற்படுத்த இது ஒரு சிறந்த நேரம். நீங்கள் எடுக்கும் எந்த வேலையிலும் மற்றவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்வது உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உங்களை நெருங்கச் செய்யும். தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தத்தை குறைக்க தியானம் அல்லது யோகாவின் உதவியை பெறுங்கள். இது உங்களை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமையாக்கும். ஒரு புதிய கலை அல்லது பொழுதுபோக்கை தொடங்குவதை கருத்தில் கொள்ளுங்கள். நேர்மறையாக இருக்கவும். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரும். முடியுமானால் நீண்ட தூர பயணத்தை தவிர்த்திடுங்கள். நீங்கள் பலவீனமாக இருப்பதால் பயணம் மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தும். இன்று சிலர் இந்த ராசிக்காரர் குழந்தை தரப்பிலிருந்து நிதி நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இன்று நீங்கள் உங்கள் குழந்தையை பற்றி பெருமைப்படுவீர்கள். உங்களுடன் வாழ்பவர் உள்ளுடன் மிக்க மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். அவரை திருப்திப்படுத்த நீங்கள் என்ன செய்தாலும் மகிழ்ந்திட மாட்டார். சிறந்த நடத்தையை பின்பற்றுங்கள், ஏனெனில் உங்கள் காதலர் இன்று கணிக்க முடியாத மனநிலையில் இருப்பார். கடவுளை வணங்குவது போல தெய்வீகமானது காதல். ஆன்மீகம் மற்றும் பக்தியைப் போல தூய்மையானது காதல் என்பதை நீங்கள் உணரும் நாள் இது. தொடர்பு கொள்ளும் நுட்பத்துக்கும் வேலை திறனுக்கும் நல்ல பலன் கிடைக்கும். தினசரி தேவைகளை கவனிக்க தவறியதால் இன்று மன அழுத்தம் ஏற்படும். அது உணவு, சுத்தம் செய்து வீட்டு வேலை போன்ற விஷயமாகவும் இருக்கலாம். எதிர்பார்ப்புகள் மிக அதிகமாக இருக்கும். இரு வழிகளிலும் கிட்டத்தட்ட ஒரே அளவு தடைகள் இருக்கும். வாழ்க்கை நல்ல மற்றும் கெட்ட சேர்க்கைகளுடன் செல்கிறது. நெருங்கியவர்களிடம் கருணை, சிரமங்களை எதிர்கொள்ளும் திறன், டெக்கில் சுற்றி விளையாடும் திறன், அர்த்தமுள்ள பேச்சு, குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் அன்பு மற்றும் அக்கறை காட்டுதல் ஆகியவை சில நல்ல குணங்கள். நம்பிக்கையின்படி தர்க்கரீதியாக சரியாக இருந்தால் மட்டுமே நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். மருத்துவம், வன்பொருள், தொழில்நுட்பம், நகைகள், வாகனம், பயணங்கள், சரக்கு, அழகு மற்றும் அழகு சாதன பொருட்கள், ஆடம்பரமான தொடர்புடைய வணிகம் அதிக லாபத்தை தரும். சிரமங்களை சமாளிக்க நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையை பிடிக்க வேண்டும். நண்பர்களையும் பெரியவர்களையும் தேடும் மனமார்ந்த கருணை மற்றும் அமைதியான இயல்புடையவர்கள் எல்லாவற்றிற்கும் ஆலோசனை கூறுகிறார்கள். உயர்ந்த இலக்குகளை அடைய முடியாவிட்டால் அவர்கள் மன உறுதியின் உதவியுடன் எப்படியோ சமநிலையை பராமரிக்கிறார்கள். பிரபலமான ஆளுமைகளும் மக்களும் வாழ்க்கையில் உயர உதவுகிறார்கள், மேலும் அவர்கள் கீழிருந்து மேல் வரை அந்தஸ்தை பராமரிக்கிறார்கள். துலா ராசியின் சிறந்த கவனிப்பு திறன் உலகெங்கிலும் உள்ள பலருக்கு அர்ப்பணிப்புடன் உதவுகிறது. தேவையில் இருக்கும் நண்பன் உண்மையிலேயே நண்பன் என்ற பழமொழி துலா ராசிக்கு மிகவும் பொருத்தமானது, ஏனெனில் அது மற்றவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவுகிறது. வேலை அழுத்தத்தை பல முறை சுமக்கிறது, ஆனால் கடின உழைப்பும் நிரூபிக்கும் திறனும் அவர்களை வாழ்க்கையில் வளர்க்கும். நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பவர்கள் 80 முதல் 85 ஆண்டுகள் வரை வாழலாம். பயணம் நியாயமான எதிர்பார்ப்புகளை தருகிறது, ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த இடத்தில் இருக்க முயற்சி செய்கிறார்கள். பல சமயங்களில் சிறந்த குழு ஒருங்கிணைப்பு மற்றும் குழு சார்ந்த திறன்கள் எதிர்பார்த்த அளவை விட அதிகமாக முடிக்கப்பட்ட எந்த வேலையையும் செய்ய முடியும். சில துலா ராசிக்காரர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நன்றாக இருந்தால் இசை, நடனம் மற்றும் பாடும் துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள். தேவைப்படாவிட்டால் மற்றவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்களை வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. திரும்பும்போது உதவி செய்யும் மற்றவர்களை தேவை அடிப்படையில் தள்ள பரிந்துரைகள் பல சந்தர்ப்பங்களில் உதவும். அழகான, கண்ணியமான மற்றும் அனைத்து வடிவங்களிலும் அழகை போற்றும். அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை, குங்குமப்பூ மற்றும் நீலம், கற்கள் நீல நீலக்கல், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 6 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 10. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்தி கிடைக்கக்கூடும். திடீர் பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர், நண்பர் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியிடங்களில் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் ஏற்படும். உறவினர்களால் சில மனசங்கடங்கள் வரும். திருமணம் காரியம் கைகூடும்.
தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை இருக்கும். உற்சாகமான நாள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும். முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பீர்கள். சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் வாய்ப்பு உண்டு. அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்ட அவப்பெயர் நீங்கும். அதிகாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். வியாபாரத்தில் லாபம் இருந்தாலும் செலவுகளும் ஏற்படக்கூடும். இன்று உங்கள் உணர்ச்சிகள் தீவிரமாக இருக்கும். இது சுயபரிசோதனை மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கு சாதகமான நேரம். வாழ்க்கையில் சில புதிய அனுபவங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள், ஏனெனில் இது இன்று சரியான முடிவை எடுக்க உதவும். சமூக உறவுகளில் சில குழப்பங்கள் இருக்கலாம், ஆனால் உரையாடல் மற்றும் தெளிவுடன் அவற்றை தீர்க்க முயற்சி செய்யுங்கள். பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பு பாராட்டப்படும், மேலும் ஒரு துணை அல்லது மூத்தவரிடமிருந்து உங்களுக்கு ஊக்கம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சீரான உணவு மற்றும் போதுமான ஓய்வில் கவனம் செலுத்துவது முக்கியம். எந்தவிதமான மன அழுத்தத்தையும் தவிர்க்க நீங்கள் தியானம் அல்லது யோகா செய்யலாம். இது உங்களுக்கு ஒரு நேர்மறையான நாள். உங்கள் கருத்துக்களை உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்திற்கு குறுக்கே மற்றவர்களின் தேவை வந்து நிற்கும் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ரிலாக்ஸ் செய்வதற்கு வேண்டியதை செய்யுங்கள். மிகவும் எதிர்பாராத வழிகளில் நீங்கள் சம்பாதிக்க வாய்ப்பு உள்ளது. சகோதரி போன்ற பாசம் உங்களை ஊக்குவிக்கும், ஆனால் சச்சரவுகளால் நிதானம் இழந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அது உங்கள் நலனைத்தான் பாதிக்கும். உங்கள் நண்பரை நீண்ட காலத்துக்குப் பிறகு சந்திக்கப் போகிறோம் என்ன எண்ணம் இதய துடிப்பை அதிகரிக்கும். புதிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்பு உண்மைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்கள் நசைச்சுவை உணர்வுதான் மிகப்பெரிய சொத்து. தன்னையே அறியாமல் உங்கள் துணை செய்யும் ஒரு விஷயம் இன்று உங்கள் நாளை மறக்க முடியாததாக்கும். துணிச்சலான மற்றும் துணிச்சலான மக்கள் விருச்சிகத்தில் பிறந்தவர்கள். பயணம் செய்து சாகசங்களை அனுபவித்து பிரபலமாகவும் சிறந்தவர்களாகவும் தங்களை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறார்கள். அரசியல், அரசாங்க தரவரிசை, விளையாட்டு, இராணுவம், காவல்துறை, தலைமை, கல்வி, கண்டுபிடிப்பு மற்றும் அவர்கள் அனுபவிக்க விரும்பும் பிற துறைகள். தானாகவே கிரக மாற்றங்கள் ஏற்படுவதால் மகிழ்ச்சியாகவும் அவ்வப்போது தாழ்வாகவும் உணர்கிறார்கள். குடும்ப சூழ்நிலைகள் சாதகமாக மாறும், ஆனால் வேலை, வணிகத்திற்காக பயணம் செய்வதால் ஏற்படும் பிரிவு சில நேரங்களில் பற்றின்மையை ஏற்படுத்தும். ஜாதகத்தில் குரு நன்றாக இல்லாவிட்டால் சிலர் நாத்திகர்களாக மாறுகிறார்கள். நல்ல சண்டை மனப்பான்மை மற்றும் ஒதுக்கப்பட்ட வேலைகளில் முன்னேறுவது அனைத்து முன்னேற்றங்களுக்கும் ஆதரவிற்கும் முக்கியமாகும். சிலர் வரலாற்றை மீண்டும் எழுதும் திறன் கொண்டவர்கள். தனிமை அவர்களை அடிக்கடி பாதிக்கிறது மற்றும் பல சந்தர்ப்பங்களில் புத்துணர்ச்சி தேவை. மன அழுத்தத்தை கட்டுக்குள் வைத்திருக்க யோகா அல்லது தியானம் செய்வது முக்கியம். சொந்த இடத்திலிருந்து வேறு இடத்தில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். சக்தி வாய்ந்த புதிய சொற்கள், கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை விருச்சிக ராசிக்காரர்கள் வரையறுக்கலாம். மேலும் உலகளாவிய நிறுவனங்களை எளிதாக நடத்தி எல்லாவற்றையும் சிறப்பாக பராமரிக்க முடியும். தனிநபர்கள் மிகவும் புத்திசாலிகள், உந்துதல் கொண்டவர்கள், எந்தவொரு திட்டத்திற்கும் போதுமான பங்களிப்பை வழங்க முடியும். குடும்ப விஷயங்களுக்கு சரியான கவனிப்பு மற்றும் கவனம் செலுத்தும் கவனம் தேவை. நண்பர்களுடன் கவனமாக இருங்கள். மக்கள் எப்போதும் எதையாவது கைப்பற்ற முயற்சிப்பார்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். குணப்படுத்துவதை விட தடுப்பு சிறந்தது என்ற பழமொழியை உடல்நல பிரச்சினைகளுக்கு கருத்தில் கொள்ள வேண்டும். அது ஒரு சிறிய பிரச்சினையாக இருந்தாலும் எச்சரிக்கை தேவை. 80 வயது வரை நல்ல ஆரோக்கியமாக இருங்கள். எதையும் வெல்ல எந்த சூழலிலும் மனம் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்தது. தர்க்கரீதியான மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறை எப்போதும் வெற்றி பெறும். நிதித்துறைகள் சிறந்தவை மற்றும் அதிக லாபத்திற்காக மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கவோ அல்லது நிதியுதவி செய்யவோ முடியும். சிலருக்கு நாடு அல்லது மாநிலத்தை அல்லது அமைப்பை ஆள முடியும். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், நீலம் மற்றும் பச்சை. கற்கள் மஞ்சள், நீலக்கல், முத்து மற்றும் நீலக்கல் மற்றும் எண்கள் 3 மற்றும் 8. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம்
அடர் நீலம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகாரிகளால் அனுகூலம் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வராது என்று நினைத்த கடன் தொகை கிடைக்கக்கூடும். தனுசு ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படும். சொந்த பந்தங்களால் ஆதாயம் உண்டு. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். இன்று எதிலும் பொறுமை அவசியம். உறவினர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்ளவும். புதிய முயற்சி சாதகமாக முடியும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரையொருவர் அனுசரித்துச் செல்வது நல்லது. வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த நல்ல செய்தி கிடைக்கக்கூடும். அலுவலக பணிகளில் கவனம் தேவை. வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போல இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்த நாள். உங்கள் ஆற்றல் மற்றும் உற்சாகத்துடன் உங்கள் வழியில் வரும் சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக உள்ளீர்கள். உங்கள் சமூக வாழ்க்கை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும். புதிய நண்பர்கள் மற்றும் தொடர்புகளை உருவாக்க உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவும் பச்சாதாபத்துடன் கேட்கவும் இது நேரம். பணியிடத்தில் உங்கள் கருத்துக்கள் பாராட்டப்படும். எனவே உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்த தயங்காதீர்கள். உங்கள் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை சோதிக்க வேண்டிய நேரம் இது. மற்றவர்களின் கருத்துகளும் பரிந்துரைகளும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே ஒத்துழைப்புடன் இருங்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் நாளின் இறுதியில் ஓய்வெடுக்க நேரம் ஒதுக்குங்கள். மனதளர்வுக்கு இது அவசியம். உணர்ச்சிகளை சமநிலையில் வைத்திருக்க தியானம் அல்லது யோகா பயிற்சி செய்யுங்கள். தாயாக போகும் பெண்கள் விசேஷ கவனம் செலுத்த வேண்டிய நாள். மற்றவர்களுக்காக நிறைய செலவு செய்ய விரும்புவீர்கள். வீட்டு வாழ்க்கை அமைதியாகவும் வணங்கத்தக்கதாகவும் இருக்கும். இன்று வானம் மிக பிரகாசமாக தெரியும். பூக்கள் மேலும் வண்ணமயமாக தெரியும். உங்களை சுற்றியுள்ள அனைத்தும் பளபளப்பாக தோன்றும். ஏனெனில் நீங்கள் காதல் வசப்பட்டுவிட்டீர்கள். உங்கள் கனவுகள் நனவாகி இன்று காதல் பேரின்பம் அள்ளி வழங்கும். நெருக்கமானவர்களுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நாள் முழுக்க டென்ஷனாக இருக்கும். உடல் ரீதியான நெருக்கம் உங்களுக்கு உங்கள் துணைக்கு இடையே இன்று சிறப்பாக இருக்கும். ராசியின் அதிபதி குருவாக இருப்பதால் இந்த ராசியில் இருப்பவர்கள் உண்மையான குருக்களாக மாறுகிறார்கள். தனுசு ராசியின் பிறவி குணங்களால் மக்கள் வாழ்க்கையில் தானாகவே சிறந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆன்மீக தலைவர்கள், பிரபல அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொடர்புடைய ஆளுமைகளாக வளர்கிறார்கள். மேலும் ஆடம்பர பொருட்கள், எழுதுபொருட்கள், விவசாய பொருட்கள், உணவு, ஹோட்டல்கள், நிறுவனங்கள், நகைகள், நிதி, வானியல், அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கக்கூடிய துறைகள். இந்த ராசியில் சிலருக்கு அதிசயங்களைச் செய்து மற்றவர்களை அவ்வாறு செய்ய வைக்கும் அமானுஷ்ய சக்திகள் இருக்கலாம். சுயத்தில் அல்லது உள்வலிமையில் நம்பிக்கை மற்றும் சுய உந்துதல் ஆகியவை வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் கொண்டு வர உதவும். குடும்ப வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லாவிட்டால் பிரிவினை அல்லது புனித வாழ்க்கை சாத்தியமாகும். சரியான ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் தேவை. சில நேரங்களில் தேவையற்ற மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தலைவலியை ஏற்படுத்தக்கூடும். சிறிது காலம் ஓய்வு தேவை. இளம் வயதிலேயே சிரமங்களை எளிதில் சமாளிக்க முடியும். திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் திடீர் உயர்வு சாத்தியம். எனவே வாழ்நாள் முழுவதும் புதையலை பாதுகாப்பாக வைத்திருங்கள். ஏனெனில் எப்போதாவது உங்களுக்கு இதுபோன்ற வாய்ப்புகள் கிடைக்கும். உயர்மட்ட எதிர்பார்ப்புகள் சிலரை கடினமான சூழ்நிலைகளில் வெற்றி பெற மற்றவர்களின் பரிந்துரைகளுடன் கொண்டு வரக்கூடும். வாழ்க்கையில் மேலும் வளர்ச்சியை தரும் உங்கள் சாதனைகளுக்கு எப்போதும் மற்றவர்களுக்கு நன்றியுடன் இருங்கள். நிச்சயமாக சரியான இடைவெளியில் சரியான சுகாதார பராமரிப்பு தேவை. உடல்நலம் குறித்த மருத்துவரின் ஆலோசனையை புறக்கணிக்காதீர்கள். சரியான சுகாதார பராமரிப்பு அவர்களை 75 முதல் 80 ஆண்டுகள் வரை உயிர்ப்பிக்கும். மக்கள் அச்சமற்ற மனிதர்கள் மற்றும் எங்கும் எந்த வேலையிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற உறுதியுடன் இருப்பதால் தொடர்ந்து முன்னேறிச் செல்கிறார்கள். வணிகம் அல்லது வேலைக்கு கூட்டாண்மை சாதகமாக இருக்காது. எனவே சொந்த திறமை மற்றும் திறன்களுடன் நிகழ்ச்சியை தனித்தனியாக நடத்துங்கள். சில நேரங்களில் மனம் மந்திர செயல்திறன் மற்றும் யோசனைகளில் குதிக்கலாம். மேலே சென்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மற்றும் அவ்வாறு செய்ய விரும்பினால் ஒரு பொழுதுபோக்காக மந்திரவாதியாக மாறலாம். அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை, கற்கள் நீலம் மற்றும் மரகதம் மற்றும் எண்கள் 5 மற்றும் 8.
பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 14. அதிர்ஷ்ட நிறம் ஊதா. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உறவினர்களிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோயில்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் இருந்த நெருடல்கள் குறையும். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்க வேண்டிவரும். கணவன் மனைவிடையே பனிப்போர் ஏற்படும். தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். தேவையான பணம் கையில் இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படக்கூடும். தாயின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள். தாய்மாமன் வகையில் செலவுகள் ஏற்படும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் குறைவாகத்தான் இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு இன்று ஒரு ஊக்கமளிக்கும் நாள். உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். இது உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்கும். நிதி நிலைமையில் முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் உள்ளன. எனவே நிதி முதலீடு அல்லது சேமிப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய நேரம் இது. தனிப்பட்ட உறவுகளில் பரஸ்பர புரிதலும் நல்லிணக்கமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும். இந்த நேரத்தில் ஒரு பழைய விஷயத்தை பற்றி விவாதிப்பது உங்கள் உணர்வுகளை தெளிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் உறவையும் வலுப்படுத்தும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உடற்பயிற்சி மற்றும் சீரான உணவில் கவனம் செலுத்த சிறப்பு கவனம் செலுத்துங்கள். மன அழுத்தத்தை போக்க தியானம் அல்லது யோகாவின் உதவியை நாடுங்கள். மாலையில் சிறிது நேரம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். உபரி பணம் ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்யப்பட வேண்டும். குடும்ப டென்ஷன் உங்கள் பிரச்சினைகளை திசை திருப்பிவிடக் கூடாது. கெட்ட நேரம் அதிகமாக பாதிக்கும். நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபருடன் கடுமையாக நடந்து கொள்வதால் இருவருக்கும் இடையில் இணக்கத்தை பாதிக்கும். உங்கள் வேலையை நன்றாக செய்திருக்கிறீர்கள். இப்போது கிடைக்கும் பலன்களை பெறுவதற்கான நேரம். இன்று மாலையில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவருடன் நேரத்தை செலவிட நீங்கள் செல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் அவர்களை பற்றி மோசமாக உணரலாம். மேலும் நீங்கள் திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பே திரும்பலாம். உங்கள் துணையின் தேவைகள் இன்று உங்களை சலிப்படைய செய்யலாம். வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்க அதிர்ஷ்டம் மற்றும் புகழுடன் பிறந்தவர்கள். இந்த ராசியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இயற்கையால் பிரபலமானவர்கள் மற்றும் எந்த துறையிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிறார்கள். சினிமா, கலை, இசை, நடனம், அரசியல், இராணுவம், காவல்துறை மற்றும் அரசு துறைகளில் உயர் அதிகாரிகள், விளையாட்டு, வணிக காந்தங்கள், பல செல்வங்கள், சமூக பிரமுகர்கள் பொதுவாக ஆர்வமுள்ள முக்கிய துறைகள். சனி மற்றும் சுக்கிரன் ஜாதகத்தில் நல்லவராக இருந்தால் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்பமும் அவர்களுக்கு மிகவும் பொருந்தும். எப்போதும் வேலை, வணிகம் அவர்களை பிஸியாகவும் உயிருடனும் வைத்திருக்கிறது. சூழ்நிலை மற்றும் சுற்றுப்புறங்களை கவனித்து ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒரு நேரடி சூழலை எளிதாக உருவாக்க முடியும். பெரும்பாலான குணங்கள் கடக ராசி மற்றும் மகர ராசியுடன் பொருந்துகின்றன. அங்கு அவர்கள் இயற்கையில் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். எப்போதும் பயணம் மிகவும் சுவாரஸ்யமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். மகர ராசிக்கு அதிக வேலை அட்டவணை காரணமாக அதிக தெய்வீகம் இல்லாவிட்டாலும் அவர்கள் பிரார்த்தனைகளை இதயத்தில் வைத்துக்கொண்டு தங்கள் கடமைகளை சிறப்பாகச் செய்கிறார்கள். பொறுப்புகள் மற்றும் கடமைகளில் அர்ப்பணிப்பு பல சந்தர்ப்பங்களில் ஒதுக்கப்பட்ட வேலையை முடிக்க மிகவும் உதவியாக இருக்கும். மகர ராசியில் பிறப்பிலிருந்தே அசாதாரண திறன்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அவர்கள் எந்த துறையிலும் அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். பொறுமை, சாதனை, நடைமுறை அணுகுமுறை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை அவர்களின் முக்கிய வார்த்தைகள். விருதுகள் மற்றும் வெகுமதிகள் பெரும்பாலும் கதவை தட்டுகின்றன. அவர்களில் பெரும்பாலோர் சிறு வயதிலிருந்தே ஆழ்ந்த ஞானம், புரிதல், நிலைத்தன்மை மற்றும் செயல் ஆகியவற்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல தொண்டு நிறுவனங்கள் மற்றும் நிறுவனங்கள் மகர ராசி மக்களால் நடத்தப்படுகின்றன. அவர்கள் மற்றவர்களுக்கு நன்கொடை அளிக்க தயாராக உள்ளனர். சுய மதிப்பீடு, தன்னம்பிக்கை, முழுமை, துணிச்சலான இதயம், சாகசங்கள், நேர்மறையான அணுகுமுறை, மற்றவர்களை ஊக்குவித்தல், பொது சேவைகள் ஆகியவை மிகப்பெரிய குணங்கள். ஆரோக்கியமான உணவுகள் மற்றும் வழக்கமான பயிற்சிகள் அவர்களை 90 வயது வரை உயிர்ப்புடன் வைத்திருக்கின்றன.
கடக ராசியை தவிர வேறு யாராலும் இந்த மக்களை பாதிக்க முடியாது. அங்கு அவர்கள் தங்கள் சொந்த வலுவான மன உறுதியையும் தெய்வீக உணர்வையும் கொண்டுள்ளனர். அவர்கள் எதையும் பாதிக்கும் முன் தோற்கடிக்கிறார்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, மெரூன் மற்றும் வெள்ளை. கற்கள் சிவப்பு பவளம், ஹெசோனைட்டுகள் மற்றும் முத்து. மற்றும் எண்கள் 6 மற்றும் 9. பரிகாரம்: நல்ல காதல் உறவுகளுக்கு உருளைக்கிழங்கில் மஞ்சள் கொண்டு பசுவுக்கு உணவளிக்கவும். அதிர்ஷ்ட எண் 12. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் செலவுகள் கூடும். பயணங்களை தவிர்த்தால் அலைச்சல்கள் குறையும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனக்கசப்பு மாறும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். எதிலும் வெற்றியே ஏற்படும் நாள். மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்து கொள்வார்கள். இன்று சிறப்பு வாய்ப்புகளை தரப்போகிறது. இன்று உங்கள் யோசனைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்ற உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையில் சமநிலையை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள். இந்த நேரத்தில் உங்கள் படைப்பாற்றல் உச்சத்தில் இருக்கும். எனவே கலை அல்லது உங்கள் கற்பனை மற்றும் புதுமை தேவைப்படும் எந்த துறையிலும் உங்கள் கையை முயற்சிக்க இது சரியான நேரம். உங்கள் உறவுகளிலும் மகிழ்ச்சியை அனுபவிப்பீர்கள். குடும்பத்துடன் செலவிடும் நேரம் உங்களை மகிழ்ச்சியால் நிரப்பும். நண்பர்களிடையே உரையாடலும் சிரிப்பும் உங்களை உற்சாகப்படுத்தும். ஒரு பழைய நண்பரைச் சந்திப்பதும் சாத்தியமாகும். இது உங்களுக்கு புதிய உத்வேகத்தை தரும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை புத்துணர்ச்சி மற்றும் மன அமைதிக்காக தியானம் மற்றும் யோகா செய்வதை கருத்தில் கொள்ளுங்கள். மன ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விலகி இருக்க முயற்சி செய்யுங்கள். நல்ல வாழ்வுக்காக உங்கள் உடல்நலனையும் பர்சனாலிட்டியையும் இம்ப்ரூவ் பண்ண முயற்சி செய்யுங்கள். தாமதமான நிலுவைகள் வசூலாகும் என்பதால் பண நிலைமை மேம்படும். இளைஞர்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளில் ஈடுபாடு கொள்ள நல்ல சமயம். மாலை நேரத்துக்கு ஸ்பெஷலாக ஏதாவது திட்டமிடுங்கள். முடிந்தவரை அதை ரொமாண்டிக்காக ஆக்குங்கள். சிலருக்கு பிசினஸ் மற்றும் கல்வியில் ஆதாயம் கிடைக்கும். இன்று உங்கள் சகூழியர்களுடன் மலையில் நேரம் செலவிடுவீர்கள். இருப்பினும் கடைசியில் நீங்கள் அவர்களுடன் நேரத்தை வீணாக்கியது உணருவீர்கள் மற்றும் எந்த பலனும் இல்லை. திருமண வாழ்வில் உண்மையான இன்பத்தை நீங்கள் இன்று அடைவீர்கள். வழிபாடு: கருணை, பூமிக்கு பணிவு, ஆர்வம், அறிவு சேகரிப்பு, ஒழுங்கமைத்தல், கேட்கும் திறன் ஆகியவை கும்பராசியின் நல்ல குணங்கள். அவர்கள் சுதந்திரமானவர்கள் மற்றும் சுதந்திரத்தை விரும்பும் மக்கள். சிறிய முதல் பெரிய அளவிலான வணிகம், வர்த்தகம், நிதி, வங்கி, சந்தைப்படுத்தல், விற்பனை, பொருட்கள் அல்லது சரக்கு, மோட்டார் பயணங்கள், துணைக்கருவிகள் ஆகியவை நன்மை பயக்கும் பகுதிகள். சாதனைகளின் போது மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் மாறுகிறார்கள். இல்லையெனில் சோகமாகவும் பதட்டத்தால் பிடிக்கப்பட்டு தோல்விகளின் போது மிகவும் தொந்தரவு செய்யப்படுகிறார்கள். தேவையற்ற சிக்கல்களை தவிர்க்க சமநிலையை முறையாக பராமரிக்க வேண்டும். பல கும்ப ராசிக்காரர்களுக்கு எழுதுதல், நிகழ்வுகளை நடத்துதல், விழிப்புணர்வு குறித்த பட்டறைகள், சமூக சேவைகள் போன்ற நல்ல திறமைகள் உள்ளன. 7.5 சனியின் போது கூடுதல் கவனிப்பு மற்றும் எச்சரிக்கை தேவை. பகைமையிலிருந்து தப்பிக்க மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடுவதை தவிர்க்கவும். ஜாதகத்தில் சூரியனும் புதனும் நன்றாக இருந்தால் சாத்தியமான அரசாங்கமும் அரசியல் செல்வாக்கும் வாழ்க்கையை புதிய உச்சத்திற்கு உயர்த்தும். கும்பராசிக்காரர்கள் முழு திறமையையும் காட்டினால் வெற்றி பெரும்பாலும் வரும். சரியான கவனம் செலுத்தி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டால் அவர்களால் பல துறைகளில் அற்புதங்களை செய்ய முடியும். புத்திசாலித்தனமான முடிவுகள் சிறந்த பலன்களை தரும். மேலும் சிறந்த முடிவுகளை தரும். மிகவும் நடைமுறை மற்றும் கூர்மையான பார்வையும் கூட. பிறந்தவர்கள் பொதுவாக ஏராளமான சமூக வசீகரத்தை கொண்டுள்ளனர். ஆனால் உறவுகளை தாக்கி வளர்க்க உண்மையான சுயமரியாதை தேவை. எந்தவொரு வெளியீடும் அல்லது முடிவும் எப்போதும் உள்ளீட்டை பொறுத்தது. பல பகுதிகளுக்கு வழக்கமான ஜோதிட வழிகாட்டுதல் அவசியம்.
வழக்கமான சுகாதார பரிசோதனை நிச்சயமாக அவசியம். தெய்வீக சேவை மற்றும் நல்ல ஆரோக்கியம் அவர்களை 80 வயது வரை சேவை செய்ய வைக்கிறது. மன அழுத்தமில்லாத வாழ்க்கையை வைத்திருக்க மனக்கட்டுப்பாட்டு பயிற்சிகள் மற்றும் தியான நுட்பங்களை பின்பற்றுங்கள். புதிய வாய்ப்புகள், வணிக யோசனைகள் மற்றும் உயர் பதவிகளை உருவாக்க எப்போதும் புதிய கருத்துக்களை படித்துக்கொண்டே இருங்கள். அதிர்ஷ்ட நிறங்கள் மஞ்சள், சிவப்பு மற்றும் பச்சை, கற்கள் வைரம், மரகதம், பூனைக்கண் மற்றும் எண்கள் 1, 2 மற்றும் 6. பரிகாரம்: உங்கள் ஆசிரியர்கள், குருக்கள் மற்றும் சிறு குழந்தைகளுக்கு இதயத்திலிருந்து உதவுங்கள். அவர்களை மகிழ்விப்பது வேலை மற்றும் வணிகத்தை அதிகரிக்கும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமாமன் வழியில் பணவரவு கிடைக்கக்கூடும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த நாள். மீன ராசி அன்பர்களே, குடும்ப நிதி நிலைமை சீரடையும். மனதில் உற்சாகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வழக்கில் இழுபறி நிலை நீடிக்கும். தொழில், வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும். எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். கூடுமானவரை வெளியூர் பயணம் மேற்கொள்வதை தவிர்த்துவிடவும். தந்தை வழி உறவுகளால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களின் உதவியுடன் உற்சாகமாகச் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு உணர்திறன் மற்றும் படைப்பாற்றல் நிறைந்த நாளாக இருக்கலாம். உங்கள் உணர்வுகளை நீங்கள் நன்றாக புரிந்துகொள்ள முடியும், மேலும் உங்கள் உள்ளுணர்வு சரியான திசையை காண்பிக்கும். இன்று ஒரு புதிய திட்டத்தில் பணியாற்ற ஒரு சிறந்த நேரம். உங்கள் கற்பனை உங்கள் யோசனைகளை இன்னும் பிரகாசமாக்கும். குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் செலவிடும் நேரம் உங்கள் ஆன்மீக சமநிலைக்கு முக்கியமானதாக இருக்கும். தியானம் செய்வது உங்கள் மன ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உணர்வுகளுக்கு உண்மையாக இருங்கள். உங்கள் இதயத்தை கேளுங்கள். ஒட்டுமொத்தமாக இன்று புதிய அனுபவங்களுக்கு திறந்திருங்கள். உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியாக இருக்க பிடிவாத போக்கை கைவிடுங்கள். ஏனெனில் அது நேரத்தை தான் வீணடிக்கும். செலவுகளை கட்டுப்படுத்துங்கள். இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள். குடும்பத்தினரின் நலனுக்காக பாடுபடுங்கள். உங்கள் செயல்கள் அன்பு மற்றும் ஆக்கப்பூர்வ நோக்கத்தால் ஏற்பட்டதாக இருக்க வேண்டுமே தவிர பேராசையால் ஏற்பட்டதாக இருக்கக்கூடாது. உங்கள் காதலரின் தேவையற்ற தேவைகளுக்காக வளைந்து கொடுக்காதீர்கள். புதிய திட்டங்கள் வரலாம், ஆனால் அவசரமாக முடிவு எடுப்பது புத்திசாலித்தனமல்ல. உங்கள் நகைச்சுவை உணர்வுதான் மிக பெரிய சொத்து. உங்கள் துணையுடன் ஆலோசிக்காமல் ஏதேனும் நீங்கள் திட்டமிட்டிருந்தால் அது எதிர் விளைவையே ஏற்படுத்தும். அன்பு, ஆர்வம், ஈர்ப்பு, உதவும் தன்மை, பக்தி, அமைதி, நன்றியுணர்வு, புத்திசாலித்தனம், வசீகரம், கிடைக்கும் தன்மை, கனிவான வார்த்தைகள் ஆகியவை மீன ராசிக்காரர்களுக்கு முக்கிய நல்ல குணங்கள். ஏதாவது தவறு நடந்தால் அடுத்து என்ன பிரச்சனை தீர்க்கும் இயற்கையுடன் எதையும் அணுகி சமாளிப்பது அனைவரையும் பாதையில் இருக்க உதவுகிறது. உள் அமைதி பெரும்பாலான மக்களுக்கு வெளிப்புறத்தை விட உதவுகிறது. அதிர்ஷ்டம் வாழ்க்கையில் மற்றொரு பங்கு வகிக்கிறது. பின்னர் அவர்கள் சாதகமாக நகரும் விஷயங்களை கவனித்து எதிர்பார்த்த முடிவுகளை தர முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை நன்கு அறிந்தவர் மற்றவர்களுக்கு அவ்வாறு செய்ய அறிவுறுத்துகிறார். சந்தைப்படுத்தல் உத்திகள் மற்றும் ஈர்ப்பு கொண்ட அவர்கள் எளிமையான கவனிப்பு மற்றும் தர்க்கரீதியான சிந்தனை மூலம் எதையும் எளிதாக புரிந்துகொண்டு தரமான விநியோகத்துடன் திட்டங்களை நன்றாக முடிக்க சுற்றிச் செல்கிறார்கள். இருப்பினும் சில நேரங்களில் அதிக மன அழுத்தம் அல்லது அமைதியற்ற செயல்பாடுகள் இருந்தால் அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவார்கள் மற்றும் சரியான மருத்துவ பராமரிப்பு தேவை. அதிக ஒழுக்கம் காரணமாக எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் வேலை அல்லது வணிகத்தில் உயர்நிலைகளை அடைய மிகச் சிறப்பாகச் செயல்படுவார்கள். சகிப்புத்தன்மை, மரியாதை மற்றும் மன்னிக்கும் தன்மை கொண்டவர்கள் யாராவது உதவி செய்யும் வரை தங்கள் நிலையான வழிகளை மாறுவது கடினம். தன்னலமற்ற, உண்மையுள்ள, தாராளமான, இரக்கமுள்ள மற்றும் அக்கறையுள்ள குணங்கள் மகிழ்ச்சியான மற்றும் சரியான வாழ்க்கையை பெற உதவும் கூடுதல் குணங்கள். மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்திறன், படைப்பாற்றல், உள்ளுணர்வு கொண்டவர்கள்.
கணக்குகள், தணிக்கை, சிவில் சேவைகள், மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை, நிதித்துறைகள், அழகு மற்றும் அழகுசாதன பொருட்கள், உணவு மற்றும் தங்குமிடம், நகைகள், மாடலிங், கலை, இசை, மேலாண்மை, விவசாயம், ஒப்பந்தம், குத்தகை, தரகு நிறுவனங்கள், யதார்த்தம், தலைமைத்துவம் ஆகியவை வாழ்க்கையில் பிரகாசிக்கச் செய்யும் முக்கிய துறைகள். ஆரோக்கியமான மற்றும் அமைதியான வாழ்க்கை 75 முதல் 80 ஆண்டுகள் மற்றும் அதற்கு மேல் வாழ உதவுகிறது. முதலில் பாதுகாப்பு, அடுத்து வேகம் என்ற பழமொழி மீன ராசிக்கு மிகவும் பொருத்தமானது. சாத்தியமான மருந்து ஒவ்வாமை சில நேரங்களில் ஆரோக்கியத்தை கெடுக்கும். சரியான பராமரிப்பு தேவை. அதிர்ஷ்ட நிறங்கள் இண்டிகோ, நீலம் மற்றும் பச்சை, கற்கள் முத்து, சிவப்பு பவளம் மற்றும் நீல சபையர் மற்றும் எண்கள் 2, 5 மற்றும் 9. பரிகாரம்: கருக்கொல்லியை தவிர்க்கவும். கர்ப்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம். நிதி நிலைமை நன்றாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 15. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திடீர் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சங்கடங்கள் ஏற்படக்கூடும்.